காலை வைக்கணும். இது எப்படி நான் காலில் அடிபட்டுச்சிங்க? நான் பெயிண்டர், நான் கட்டட பெயிண்டரு. ஓ, அப்படியே கட்டட பெயிண்டர். வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப கயிறு கட்டாயி இருக்கிறப்ப ஒரு காம்பவுண்ட் செவுத்துல விழுந்துட்டேன். செவுத்துல விழுகிறப்ப முதுகு தண்டோட 2 கட்டாயிடுச்சு. சரி. முதுகு தண்டோட கட்டாச்சுன்னா கால் வேலை செய்யலாம். வேலை செய்யாமல் போயிட்டா கூட சமாளிச்சுக்கலாம். கால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மறுத்து போன உணர்வுலேயே இருக்கும். ஒவ்வொரு காலும் 200 கிலோ வெயிட்டில் இருக்கும். அதனால நம்மளால் எதுவுமே முடியாது, நமக்கு இன்னொரு துணை இல்லாமல் வாழவே முடியாது. பார்க்க போனால் எங்கள் டாக்டர் கூட சொன்னால் அப்படி வண்டி ஓட்டினா கூட 1 மணி நேரம் வண்டி ஓட்டினீங்கன்னா குறைந்தபட்சம் இன்னொரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம். ரொம்ப எப்படி மேலே பெயிண்ட் அடிக்கும் போது கட்டிடத்துலேருந்து விழுந்துட்டீங்களா? விழுந்தோன்னா கால் 2 காலிலும் அடிபட்டுருச்சா? கால் அடிபட்டுருங்கண்ணா, முதுகு தண்டோட தான் அடிபட்டுருச்சு. முதுகு தண்டோட அடிபட்டுருச்சு. கட்டாயிருச்சுன்னு சொன்னாங்க. கட்டாயிருச்சு. ஓ, போல்டு நெட்லாம் வச்சு. ஓ, போல்டு நெட்டில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஆனால் காலுக்கு போகிற நரம்பு வந்து முதுகு தண்டோட தான் போகுது. மூளையிலேருந்து நம்ம பெருவிரல் வரைக்குமே எல்லாத்தையும் செயல்படுத்தி காலுக்கு போகக்கூடிய அந்த உணர்வுகள் சப்ளை எல்லாத்தையும் அதை நிறுத்திடுச்சு. அதனால அது இதெல்லாம் இல்லைங்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, பரவாயில்ல. இதெல்லாம் தாண்டி எப்படி உங்களால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் இப்படி வந்து நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணியிருக்கீங்க நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கலண்ணா. வீடு குடும்பம் கஷ்டம், நம்ம பிள்ளைங்க நாம தான் பார்க்கணும். உங்களுக்கு குழந்தைங்கண்ணா? இருக்காங்கண்ணா, 2 குழந்தைங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர் 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 சூப்பர். அவங்களுக்காக நம்ம ஃபேமிலிக்காக உழைக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும். என்ன இருக்குது நமக்கு, என்ன குறைங்கிறது எதுவும் கிடையாது. எதுனா குறை? ஆண்டவன் எல்லாமே பார்க்க போனால் எல்லாத்தையுமே குறையோட தான் படிச்சு. எல்லாத்தையும் ஃபீலிங்கான ஒரு விஷயம். அது எப்படி சொல்கிறது, ரோட்டில் போகிறீங்க, பப்ளிக்கில் போயிட்டுருக்கிறீங்க, திடீர்னு உங்களோட சம்டைம் யாராச்சும் வந்து மூஞ்ச சலுப்பாக படுறதோ, போகிறவங்க டிராஃபிக்கில் ஹார்ன் அடிக்கிறதோ, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இருக்குமே, இதெல்லாம் எப்படி கணக்குறீங்க? நடக்கிற சகஜமான விஷயம் தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் கடந்து போயிடுவீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். நடக்கிறது பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நம்ம ரோட்டில் நடமாடவே முடியாது. சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். ரூம்குள்ளே தான் உட்காந்துருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. பொது வெளியே வந்துட்டாலே நான் பலதரப்பட்ட மக்களையும் பார்ப்போம். அவங்க பல குணாதிசயத்தில் இருப்பாங்க. கண்டிப்பாக. அவங்க பல வேகத்தில் வேலைக்கு போயிட்டு போவாங்க. கண்டிப்பாக. நம்ம மேலே ஒரு கோவத்தை காட்ட கூட செய்வாங்க. சூப்பர்ண்ணா, அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும்ண்ணா. சூப்பர் சூப்பர். பசங்க பிள்ளைங்க என்ன, ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க ஒன்று? ஆமாங்க, பையன் 12வது போயிட்டு இருக்காரு. 12வது போயிட்டு இருக்கிறாரு. 7வது போயிட்டு இருக்காரு. சூப்பர்ண்ணா, சூப்பர். உங்களுடைய தொழில் சிறக்கட்டும், மேலும் மேலும் சிறக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை சிறக்கட்டும். உங்களுடைய திறமை மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள்ண்ணா, என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா.